குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எயித் மேக்ஸ்ல நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுல நான் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வடிவியல் ஜாமெட்ரி லெசன். ஜாமெட்ரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வடிவத்த முக்கோணங்கள் கான்குவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல ஒரு தடவை நல்லா ரிவிஷன் பண்ணலாம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடத்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தவளை. இந்த மூணு தவளைக்கும் ஒரு ஆசை. ஒரு மலைய உச்சியில போய் நம்ம திரும்பி கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தவளைக்கும் ஒரு ஆசை. அப்ப என்ன பண்றதா, சரி மூணு தவளையும் என்ன பண்ணிதான், ஓகே நம்ம போலாம், மூணு பேரும் வந்து சிகரத்தை தொடுவதற்காக செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிளான் எல்லாம் பண்ணி கிளம்புதான். சோ போகும்போது நம்மள மாதிரி மனுஷங்க வந்து விலங்குகளை பார்த்தா அடிக்கிற பழக்கம், கொல்ற பழக்கம், துரத்துற பழக்கம் அந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டு. சோ இது வந்து ஒரு ஹில்ஸ்ல ஏறதுக்கு ட்ரை பண்ணதா. சோ ஹில்ஸ் அப்படின்னாவே அங்க வந்து மனுஷங்க எல்லாமும் ஏறிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஜஸ்ட் அப்பதான் வந்து கிளம்பி இருக்காங்க மூணு பேரும், மூணு தவளையார்களும் அப்பதான் கிளம்பி இருக்காங்க. கிளம்பின உடனே வந்து ஒரு மனுஷர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க மூணு பேரும் மலை உச்சியை தொடறதுக்கு போறீங்களா? போற வழியில கல்லு, பாறை, மேடு, பள்ளம் எல்லாம் இருக்கும். சோ வந்து த தவறிடுச்சு அப்படின்னா எங்களாலேயே வந்து அதுல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் வந்து ஒரே உருளையில வந்து அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. உடனே அதுல ஒரு தவளை, ஐயோ வேண்டாப்பா, எனக்கு இன்னும் ரொம்ப நாள் உயிர் வாழணும், நான் ரிட்டர்ன் போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. ரெண்டாவது தவளை கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரா, இவ்வளோ மலையெல்லாம் ஏறி வரீங்களே, உங்களுக்கு வந்து பாம்பெல்லாம் நிறைய இருக்கும், பூச்சியெல்லாம் நிறைய இருக்கும், ஏதாவது உங்களை சாப்பிடுச்சு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டாவது தவளைக்கும் ஐயோ கரெக்ட் தான் அவர் சொல்றது, எனக்கு ஏதாவது ஒரு ஜீவராசி நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது, வேண்டாம் நானும் கீழே போயிடுறேன், வந்த வழியே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுது. மூணாவதா ஒரு தவளை வருதான். மூணாவது இருக்கிற தவளை இவங்க யாரு என்ன வழியில என்ன யாரு சொன்னாலும் எதையுமே காதுல வாங்காம மலை உச்சிக்கு போய் அது நினைச்ச எய்ம வந்து அடைஞ்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. சோ ரிட்டர்ன் கீழே வரும்போது அதே மாதிரி நம்மள மாதிரியே ஒரு மனுஷன் வந்து கேக்குறானா, நான் போற வழியில நீங்க மூணு பேரா சேர்ந்து ஆரம்பிச்சீங்க இந்த பயணத்தை, ஆனா வந்து ரெண்டு பேர் வந்து இடையில வந்து மத்தவங்களுடைய பேச்சை கேட்டு அதை ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் போயிட்டாங்க. நீ மட்டும் எப்படி வந்து இவ்வளோ தைரியமா, இவ்வளோ பலசாலியா, இவ்வளோ மனப்பக்குவத்தோட நீ மேல போயிட்டு கீழே வந்த, உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த தவளை ஒரே வார்த்தை சொல்லிச்சான், என் காது கேட்காது, எனக்கு காது கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்லிச்சான். இப்ப நீங்க கேட்கலாம், காது கேட்காது, இவர் பேசுறது மட்டும் அதுக்கு காது கேட்டுதா, மத்தவங்க பேசுனதெல்லாம் காதுல கேட்கலையா? அப்படி கிடையாது. தேவையற்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்காமல் சென்று விட்டது. தேவையான விஷயம் மட்டும் எதுவோ அதனுடைய லட்சியம் என்ன, இலக்கு என்ன, அதை நோக்கி பயணம் பண்ணணுமே தவிர நமக்கு பல தடைக்கற்கள் வந்தாலும் தேவையற்ற செயல்களை, தேவையற்ற பேச்சுக்களை நம்ம கேட்காம நமக்கு அதுல இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். கெட்டது பல பேர் பலது நம்மளை சுத்தி சொல்லதான் செய்வாங்க. சோ ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்விகளுக்கும், ஒவ்வொருத்தர் நினைக்கிற எண்ணங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு போகவும் முடியாது, நினைச்ச செயலை முடிக்கவும் முடியாது, நம்ம நினைச்சதை நடத்தவும் முடியாது. நம்ம எப்பவுமே அடுத்தவங்கள எடுப்பார் கை பிள்ளையாவே இருப்போம். நம்மளை வச்சு அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிப்பாங்களே தவிர நமக்கு நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிற
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு லைஃபா போயிடும். சோ இந்த தவளை மாதிரி தேவையில்லாத இடத்துல நம்ம காது கேட்காமயே இருக்கிற மாதிரியே நம்ம நடந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் இந்த காது கொடுத்து கேட்டா நம்ம மனசுக்கும் குழப்பம் கிடையாது, மூளைக்கும் குழப்பம் கிடையாது, நமக்கும் குழப்பம் கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த தவளைய மாதிரி நம்மளும் வந்து அஞ்சறிவுள்ள ஜீவனுக்கு இருக்கிற அறிவுல நம்ம ஆறு அறிவுள்ள ஜீவன்கள். சோ வந்து நம்மளுடைய எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாங்கிறத டிசைட் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து நம்மளுடைய எய்மை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வடிவியல், ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முக்கோணம். ஓகேவா? முக்கோணம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் டாபிக். சர்வ சம முக்கோணங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் டாபிக்கா இருக்கு. ரெண்டாவது டாபிக் வந்து வடிவொத்த முக்கோணங்கள், கான்குருவன்ட் ட்ரையாங்கிள். சரி, முதல் டாபிக் கான்குருவன்ட் அண்ட் சிமிலர் ஷேப்ஸ். ஒரே நிமிஷம். Congruent and similar shapes. சர்வசம மற்றும் வடிவொத்த வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வடிவொத்த வடிவங்கள்லாம் என்ன? அதனுடைய ஷேப்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? சர்வ கான்குருவன்ட் அண்ட் சிமிலர் ஷேப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே செகண்ட். கான்குருவன்ட் அண்ட் சிமிலர் அப்படின்னா தமிழ்ல வடிவொத்த மற்றும் சர்வசமம். அதாவது அந்த கான்குருவன்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்ட்லி சேம் இன் த ஷேப் அண்ட் சைஸ். ஓகேவா? சர்வசம உருவங்கள் வந்து எப்படின்னா வடிவத்திலையும் சரி அளவுலையும் சரி சரியா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுறது தான் வந்து சர்வசமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கான்குருவன்ட். சோ இந்த சர்வசம முக்கோணத்துல 4 வகை இருக்கு. என்னென்ன டைப் அப்படின்னா சைடு, பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம், சைடு இன்டு சைடு இன்டு சைடு, sides are all 3 sides are equal. கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ல சைடு கான்குருவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைடு எல்லாமே, அதாவது 3 சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும் ஒரு முக்கோணத்துல. இப்போ இது ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம். ஓகேவா? சோ இது ஒரு பக்கம், இது இரண்டாவது பக்கம், இது மூன்றாவது பக்கம். சைட் 1, சைட் 2, சைட் 3. இதே ஏபிசி உடைய சேம் அளவு நான் வரையறதுலான மாறிடலாம், பட் வந்து ரியலா நான் காட்டும் போது பாருங்க சேம். இது வந்து PQRன்னு பேர் கொடுத்திருப்பாங்க. உருவத்திலையும் அளவிலையும் sides are equal, congruent to the 3 sides of another triangle, then the both triangles are congruent. இது எப்படி சொல்லுவோம்னா AB அப்படிங்கிற side is equal to PQ, BC அப்படிங்கிற side is equal to QR, and AC is the side is equal to PR. ஒவ்வொரு இந்த முக்கோணத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் மற்றொரு முக்கோணத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திற்கும் சமமானவை. அத வந்து சர்வசமம் அப்படின்னு சொல்லுவோம். இத சைட் கான்குருவன்ஸ், எஸ் ட்ரிபிள் எஸ். ஓகே, பக்கம் 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 சர்வசம பண்பு.
அடுத்தது பக்கம் கோணம் பக்கம், சைடு ஆங்கிள் சைடு கான்குருவன்ஸ். இது சைடு கான்குருவன்ஸ் பாத்தீங்க. அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு கான்குருவன்ஸ். சைடு ஆங்கிள் சைடு, அதாவது பக்கம் கோணம் பக்கம், இது கான்குருவன்ஸ் அப்படி சொல்றாங்க. சோ பக்கம் கோணம் பக்கம் கான்குருவன்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு முக்கோணத்தோட ரெண்டு பக்கமும் அதுல இருக்கிற வந்து கோணமும் சமமா இருக்கும் அப்படின்னா அது பக்கம் கோணம் பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது மோராலஸ் சிமிலரா வரைகிறேன், பட் மீனிங் இதுதான். சைட்ஸ் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஓகேவா? சோ இது வந்து ஏசி ஈக்குவல் டு பிக்யூ, அப்புறம் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஆர், அப்புறம் angle A is equal to angle P. So triangle ACB is equal to triangle PQR. So இது வந்து side angle side congruence, பக்கம் மற்றும் கோணம் மற்றும் பக்கம் சர்வசமம், சர்வசம பண்பு. அடுத்தது கோணம் பக்கம் கோணம், ரெண்டு கோணம் வரும். அதாவது ஒரு முக்கோணத்துல ரெண்டு கோணமும் அதனை உள்ளடக்கிய பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் சேம் ரெண்டு கோணத்துக்கும் அதனுடைய உள்ளடக்கிய பக்கத்திற்கும் சமமானால் அது கோணம் பக்கம் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் சைடு ஆங்கிள், அது உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்குருவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஆங்கிள்ஸ் and the included side of the triangle are congruent to two angles and the included side of the another triangle. ஓகேவா? ஆங்கிள் சைடு ஆங்கிள், இதுல என்ன கோணம் என்ன பக்கம் இருக்கோ அதுவே மத்ததுலயும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஏஎஸ்ஏ, ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஓகே. அடுத்தது லாஸ்ட் ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ் சைடு, ரைட் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செங்கோணம் கர்ணம் பக்கம். ஓகேவா? ஒரு செங்கோண முக்கோணத்துடைய கர்ணம் மற்றும் செங்கோண முக்கோணத்துடைய பக்கங்களில் ஒன்று மற்றொரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் மற்றும் செங்கோண முக்கோணத்தை அடக்கிய பக்கத்தில் ஒன்றுக்கு சமமாக இருந்தால் அதை சர்வசமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்ஹெச்எஸ், ஓகேவா, ரைட் ஆங்கிள் ஹைபோட்டனியூஸ் சைடு, செங்கோணம் கர்ணம் மற்றும் பக்கம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இமேஜ் வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய ஆங்கிளும் சைடு அதனை உள்ளடக்கிய பக்கங்களும் மற்றொரு செங்கோண முக்கோணத்தின் கோணத்திற்கும் சைடு அதை உள்ளடக்கிய பக்கத்திற்கும் சமமாக இருந்தால் அது ஆர்ஹெச்எஸ் சொல்லுவோம். சோ கான்குரண்ட் ப்ராப்பர்ட்டில எவ்வளவு இருக்கு, பக்கம் 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 எஸ் 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 பிளஸ், அப்புறம் வந்து பக்கம் கோணம் பக்கம்
சைடு ஆங்கிள் சைடு SAS. அப்புறம் வந்து கோணம் பக்கம் கோணம் ஆங்கிள் சைடு ஆங்கிள் ASA. அடுத்தது வந்து செங்கோணம் கர்ணம் பக்கம் செங்கோணம் கர்ணம் பக்கம் RHS. இப்போ இதுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்க்கு போலாம். ஓகேவா? இப்ப நான் வரைஞ்சேன், கையில ஏனோ தானோ வரைஞ்சேன். நீங்க இப்ப வந்து இங்க பாப்பீங்க. ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க. எஸ் 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 காட்டுறேன் பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். பக்கம் பக்கம் பக்கம். அடுத்த ட்ரையாங்கிளும் எல்லாமே சேமா இருக்கணும். மேட்ச் ஆனாதான் அது போய் ஜாயிண்டே ஆகும் பாரு. ஆகல. இதை இதோட முட்டை வச்சாதான் கரெக்டா அந்த புள்ளி வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஓகே, எக்ஸாக்டா ஜாயிண்ட் ஆனோன்னு அந்த ப்ளூ கலர் ஷேட் அடிச்சுதா. சோ இந்த முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களும் மற்றொரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கு சமம். சிமிலர் ஷேப்ஸ். அப்படியே இதோடைய சைடு AB, இதோடைய சைடு 1, சைடு 2, சைடு 3 மூணும் வேற வேற அளவுகளா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா மூணுமே இதுல இருக்கிற மூணு அளவும் இப்ப இது 5, இது 4, இது 3 அப்படின்னா இதுவும் 5 4 3. ஓகே, அதான் சைடு 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 அப்படி சொல்லுவோம். அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு. சோ சைடு ஆங்கிள் சைடு. இப்ப பாருங்க, பக்கம் கோணம் பக்கம் ரெண்டு பக்கம் அதனை உள்ளடக்கிய ஒரு கோணம். ரெண்டு பக்கம் கோணம் ரெண்டுமே பார்க்கறதுக்கு அப்படியே சிமிலரா இருக்கா? இதுதான் வடிவத்தை சர்வசமம் அப்படி சொல்லுவோம். அடுத்தது ஆங்கிள் ஆங்கிள் சைடு. ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? ஆங்கிள் ஆங்கிள் சைடு ரெண்டு கோணம் அதனை உள்ளடக்கிய ஒரு பக்கம் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா? அடுத்தது ஆங்கிள் சைடு ஆங்கிள் கோணம் பக்கம் கோணம். சோ இதுல ரெண்டு கோணம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு. சோ இப்ப இந்த ஷேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு போர்ட்ல வரைஞ்சதுக்கும் நீங்க இங்க பாக்குறதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கா? இன்னும் அதை சரியா சேர்க்கல நான், அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே, இது சரியா வந்து சேரல. பட் வந்து
ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் ஈக்குவல். ஓகேவா? ஓகே, எக்ஸாக்டா சேர்த்தியாச்சு. சோ இப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் அதனை உள்ளடக்கிய பக்கங்கள், that include the sides, angles include sides, both triangles are equal. So இதுதான் கான்க்ருவன்ஸ் உடைய நாலு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? கான்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள் உடைய நாலு ப்ராப்பர்ட்டி இதுதான். இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இப்ப பார்க்கலாமா? ஓகே, ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் சொல்றேன். உங்க புக்ல கொடுத்திருக்கிற கொஸ்டின் தான், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். 5.1ல தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த கிவன் ஃபிகர் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ABCDEF. இந்த கிவன் ஃபிகர் AC congruent to AD and angle CBD sarvasamam angle DEC. Prove that triangle BCF is congruent to triangle EDEF. BCF congruent to EDF. இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த given figure AC congruent to AD and angle CBD is congruent to angle DEC. Angle CBD angle DEC is congruent. Okay. Prove that BCF is congruent to EDF அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, அதற்கான ரீசன்ஸ் என்னென்ன, கூற்றுகள் என்ன கொடுத்திருக்காங்க, அதற்கான காரணங்கள் என்னென்னங்கிறது எழுதணும். சோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன் இது 5.1ல தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ஸ், ரீசன்ஸ், கூற்று மற்றும் காரணம். ஓகே. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆங்கிள் BFC is equal to angle EFB. First statement angle BFC is equal to angle EFD. அதாவது இதனுடைய ரீசன் குத்தெதிர் கோணங்கள் சமம், vertically opposite angle. அதாவது vertically opposite angles. தமிழ்ல குத்தெதிர் கோணங்கள் சமம். vertically opposite angles. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் angle CBD. angle CBD அதாவது ஒவ்வொன்னா தனித்தனியா கட் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்க. angle CBD is equal to angle DEC. இது ரெண்டும் ஈக்குவல். angle
CBD equal to angle DEC. இதுக்கு ரீசன் angles on the same base given. ஒரே அடிப்பக்கத்தில் அமைந்த கோணங்கள். ஒரே அடிப்பக்கத்தில் அமைந்த கோணங்கள். அடுத்தது angle BCF is equal to angle EDF. இங்க ஒவ்வொன்றும் நான் ஆங்கிள் எழுதினது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதே தான் எழுதிருக்கேன். எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஆங்கிள்ஸ பார்க்க முடியும் அப்படிங்கிறதுதான். சோ இது வந்து ரிமைனிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் triangle BCF and triangle EDF. Remaining angles of triangle BCF and EDF. So இப்போ நமக்கு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? Triangle BCF is congruent to triangle EDF அப்படி சொல்லியிருக்காங்களா? By 1 and 2, statement 1 and 2, angle criteria is met. In the first statement, second statement, third statement, fourth statement. So இல்ல 1 மற்றும் 2 படி கோணம் 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 என்ற பண்பின்படி triangle BCF is congruent to triangle EDF என நிரூபிக்கப்பட்டது. ஓகேவா? சோ இதே மாதிரிதான் உங்களுக்கு 4, 5, 6 வரைக்கும். 7வது சம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். செவன்த் கொஸ்டின் பார்க்கலாமா? அது வேல்யூ கேட்டிருக்காங்க. இதே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சோ 4வது கொஸ்டின் பாருங்க. இதே வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஏ பி சாரி ஏ பி சி பிஇ. ஓகே, சோ இதோடைய அடிப்பக்கம் பிடி and angle BAE is congruent to angle DEA. Triangle கொடுக்கப்பட்ட படத்தில் அடிப்பக்கம் BD மற்றும் கோணம் BAE is சர்வசமம் கோணம் DEA ஆக கொண்ட ஒரு இருசம பக்க முக்கோணம் triangle BCD எனில் AB is congruent to ED என நிரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த given figure triangle BCD is isosceles with base BD and angle BA is congruent to angle DEA. Prove that AB is congruent to ED. So statement என்னென்ன எடுக்க போறோம், reasons என்னென்ன சொல்ல போறோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் angle
first statement, angle BAA is congruent to angle EDA is given கொடுக்கப்பட்டுள்ளது. So இரண்டாவது AC equal to EC. அதுவும் from the given figure தான் எழுதுறோம். அதுக்கு reason by 1 from 1 இதுதான் first reason, இது இரண்டாவது reason. By 1 sides opposite to equal angles are equal. Sides opposite to equal angles are equal. தமிழ் என்ன சொல்லுவோம்னா சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம். சம கோணங்களுக்கு எதிரே எதிர் எதிர் உள்ள பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ மூணாவது பாயிண்ட் BC is equal to DC. BC is equal to DC. So இது என்ன அப்படின்னா given தான். BC is equal to DC வந்து given because BCD is isosceles with base BD ன்னு கொடுத்துட்டாங்க. Given BCD is isosceles with base BD questionலே கொடுத்துட்டாங்க. BC is equal to DC. முக்கோணம் BCD இரு சமபக்க முக்கோணம் அடிப்பக்கம் BD கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ fourth statement AC minus BC. AC minus BC. AC இலிருந்து BC கழிச்சால் EC minus DC. இது வந்து 2 minus 3. Okay. So அஞ்சாவது AB is congruent to ED. AB is congruent to ED from 4 or by 4. எப்படி வேணா போட்டுது. குற்ற நான்கின் படி ஏழாவது கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்ததுதான். சோ திருப்பியும் ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து triangle ABC is congruent to triangle DEF அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து from triangle ABC ல AB is equal to AC. It is ஆமா ரெண்டுமே வந்து டபுள் லைன் தான் கொடுப்பாங்க. சோ क्वेश्चनலயே வந்து டபுள் லைன் தான் இருக்கு. இங்க சிங்கிள் லைன் ரெண்டுக்கும் இல்ல ரெண்டுத்துக்கும் double line. So AB is equal to AC because it is an isosceles triangle.
ஐசோஸ்சிலஸ் ட்ரையாங்கிள். இது சமபக்க முக்கோணம். Angles opposite to equal sides are equal. தமிழ்லையும் சொல்றேன். அதாவது angle B equal to angle C equal to 65 degree because isosceles triangle அப்படிங்கிறதுனால தான். So angle B plus angle C is equal to 65 degree plus 65 degree, that is 130 degree. ஓகேவா? So நமக்கு தெரியும் sum of the three angles of the triangle is 180 degree அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கூற்று. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினால் 180 டிகிரி. We know that sum of three angles is a triangle equal to 180 degrees. So angle A plus angle B plus angle C is equal to 180 degree. B plus C வந்து plus B plus C வந்து 130 degree சொல்லிட்டு தெரியும். So அப்போ இதுல இருந்து உங்களுக்கு angle A is equal to 180 minus 130 is 50 degree. angle A வந்து என்னது 50 degree. So இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இதை delete பண்ணிட்டு அடுத்தது போறோம். angle A 50 degree கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்தது from triangle EDF அதுல angle E is equal to 50 degree கொடுத்துட்டாங்க. So therefore sum of remaining angles is equal to 180 degree minus 50 degree is equal to 130 degree. So DE is equal to FD. DE யும் FD யும் சமம். So அப்ப angle D is equal to angle F. From triangle ABC and triangle EDF. Triangle D is equal to 130 degree divided by 2, that is 65 degree. So இப்போ இங்க பாருங்க angle A is equal to angle E is equal to 50. 50. angle B is equal to angle C is equal to 65. இப்பதான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ரெண்டுமே இருசம பக்கங்கள்னாங்க angle C is equal to angle F is equal to 65. Therefore by angle கோணம் criteria படி triangle EDF is congruent to triangle ABC அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டோம். So இதுல ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல், இதுலயும் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல். இதுல ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, இதுலயும் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டும் வந்து ஆங்கிள் நீங்க ஒரு ஆங்கிள் ரெண்டு சைட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணலாம். சோ இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. எல்லா எக்ஸசைஸ்மே இதுல ஸ்கிப் பண்ணாம பாத்துடலாம், ப்ராப்ளம் கிடையாது. சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் ஆகும்.
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.